வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்துடன் 53% டிஏ உயர்வு, எக்கச்சக்கமாக எகிரப்போகும் சம்பளம் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1, 2024 முதல் அரசாங்கம் அகவிலைப்படியை 3% அதிகரித்துள்ளது. அதைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் ஆகியவை 53% உயர்ந்துள்ளன. இதைத் தொடர்ந்து அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படுமா என்பது குறித்து ஊழியர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஒரு ஆண்டில் 2 முறை அகவிலைப்படி அதிகரிக்கப்படுகின்றன. முதல் டிஏ உயர்வு ஜனவரி முதல் வழங்கப்படுகின்றது. இரண்டாவது அதிகரிப்பு ஜூலை முதல் செய்யப்படுகின்றது. தொழிலாளர் அமைச்சகம் வெளியிடும் ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவை அதிகரிக்கப்படுகின்றன. தற்போது அகவிலைப்படி 50% தாண்டி 53% உள்ளது. அகவிலைப்படி 50% என்ற நிலையை கடந்துள்ளதால் அது அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுமா என்ற கேள்வி ஊழியர்கள் மத்தியில் உள்ளது. ஜனவரி 2025க்கு முன்னதாக அடிப்படை சம்பளத்துடன் அகவிலைப்படி இணைக்கப்படலாம் என ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசு அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைத்தால் அது ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும். முன்னதாக 5வது ஊதிய குழுவின் போது அகவிலைப்படி 50% தாண்டினால் அதை அகவிலைப்படியுடன் இணைக்க பரிந்துரைக்கப்பட்டதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பள அமைப்பை எளிதாக்க 5வது ஊதிய குழுவில் இது பரிந்துரைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அகவிலைப்படி 50% தாண்டும் போது அதை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்ற பரிந்துரை பலமுறை அளிக்கப்பட்டாலும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் அப்படி எந்த விதியும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் டிஏ இணைக்கப்பட்டால் அது ஊழியர்களுக்கு பெரிய வகையில் பயனளிக்கும். இது ஊழியர்களின் சம்பள அமைப்பில் நிரந்தர மாற்றங்களை ஏற்படுத்தும். இதன் தாக்கத்தை ஊழியர்களால் பெறப்படும் பல நன்மைகள் மற்றும் கொடுப்பனவுகளிலும் காணலாம். ஆகையால் ஊழியர்கள் இது குறித்த அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அடுத்ததாக ஜூலை 2024 முதல் டிசம்பர் 2024 வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி 2025 அகவிலைப்படி அதிகரிக்கப்படும். இதற்கான அறிவிப்பு மார்ச் 2025 வெளியாகும் என கூறப்படுகின்றது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை சேரும்.